ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எக்யூகேஷன்ஸ். நான் உங்கள் எஸ்டிகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் சர்வர், அதாவது நீங்கள் இப்போ பிசிஏ ஃபைனல் இயர் இல்லை பிடெக் எனிதிங் எந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் சைட்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான பார்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த எஸ்கியூஎல் சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய லேப்டாப்பில் வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, உங்கள் சிஸ்டமில் அந்த டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஃபைல் இருக்கும் இல்லைங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ஃபோல்டர் எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ் R2. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள செட்டப் ஃபைல் இருக்கும். அது மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபைல் இல்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் அதோட செட்டப் ஃபைல் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். எஸ் ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. மெயின் திங் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் இன்டர்நெட் இருந்தே இருக்கணும். இன்டர்நெட் இல்லைன்னா நீங்கள் லைக் உங்களுக்கு இதில் ஒரு .NET ஃப்ரேம்ஒர்க்னு ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஏன்னா அப்டேட் ஆகும்போது லைக் இன்ஸ்டால் ஆகும்போது அது விண்டோஸ் அப்டேட்லேருந்து போய் இன்ஸ்டால் பண்ணிக்கும். நீங்கள் மறக்காமல் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் எஸ்கியூஎல்ல வந்துட்டு லைக் இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா ஒரு தடவை சக்ஸஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இப்போ நீங்கள் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்டர்நெட் இல்லை அப்படின்னா ஒரு சிஸ்டமில் உங்கள் சிஸ்டமில் வந்து .NET ஃப்ரேம்ஒர்க்னு அந்த டெக்னாலஜியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் ஓஎஸ் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் தப்பாக இன்ஸ்டால் ஆகிடும், கரெக்டான டேட்டா பேஸில் ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக இன்டர்நெட் இருக்கிறத கவனமாக வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது ஃபைல்ஸ்லாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிய போகுது, வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ பாப்பப் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சென்டரில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகாது, மறுபடியும் அன்இன்ஸ்டாலும் கரெக்டாக ஆகாது, கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இது எஸ்கியூஎல். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போதே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ்கியூஎல் சர்வர் 2008 R2 செட்டப் இஸ் லோடிங். ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டப்லோட இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நியூ இன்ஸ்டாலேஷன் ஆர் இது தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்நெட் இல்லைன்னா ஓஎஸ் கிராஷ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லேப்டாப் டெஸ்க்டாப் எதுவாக இருந்தாலும் ஒரே ப்ராசஸ் தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் எந்த ப்ரோக்ராம்ஸும் ரன் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் தலைவலி கொடுக்கும் இது, அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு தப்பாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆவலை ப்ரோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. நிதானமாக பாருங்கள், பார்த்துட்டு பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இன்ஸ்டால் ஆகும். அவசரப்படாதீங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் கம்ப்யூட்டர் கொஞ்சம் டைம் வேணும். அது இன்ஸ்டால் பின்னாடி பேக்ரவுண்டில் அதோட ஃபைல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது கரெக்டாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லைசன்ஸ் வந்துடுச்சு. லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
கீழே இருக்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபைலாக இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு இது ஓப்பன் ஆகும். ஸோ மறுபடியும் லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறது, இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்டர்நெட் இருக்கணும். அப்புறம் சென்டரில் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது, அதனால் அவசரப்படாமல் நிதானமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் புது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சு. இங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க எந்த இதுவும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாகவே எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. பார்த்து அதுவே இருக்கட்டும், பார்த்துலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நேம்டு இன்ஸ்டன்ஸ் அப்புறம் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா. டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம்டு இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே பாஸ்வேர்டு அது இதெல்லாம் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தி. ஸோ டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் நீங்கள் மெயினாக சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம். மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் டிஃபால்ட்டாகவே அதுவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே டிஃபால்ட்னு செலக்ட் பண்ணுறதால முன்னாடி வர எல்லா எல்லா செலெக்ஷனுமே ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அகெயின் ஸோ இதுவும் ஒன்றும் சேஞ்ச் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஏதாவது அதுலேருந்து சர்வர் எரர் ரிப்போர்ட்ஸு இல்லை ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஏதாவது வேணுன்னா இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் ஒரு ஃபைலாக இன்ஸ்டால் ஆகும். இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் எடுக்காது. ஸோ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரியேட்டிங் சர்வர் கேஷ் ஃபோல்டர். ஸோ இனிமேல் தான் இங்கே தான் உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். இது ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் அந்த இது சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணாதீங்க. முடிஞ்ச உடனே நிதானமாக ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வேணுன்னா உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்காவாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை மற்றது இந்த மாதிரி வேறு எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்புறம் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தென் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயின்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போதைக்கு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா ஹைலைட் ஆகிட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா விண்டோஸ் போங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபைல் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகியிருக்கும். லைக் SQL சர்வர் 2008 வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ இதுவரையிலையும் இவ்வளோ தூரமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from SGK. Tata and take care.